श्रीनिवासयति श्रेष्ठदयापात्रं गुणान्वितः कौशिको अनन्तरङ्गार्यः चिरं विजयतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्य भाग्योददौ वेदान्तामृतसारवन्तम् अनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीनारायणयोगीन्द्रवरदार्यकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणयति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुम् आश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ஷீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றை சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்க வானேரப்போமளவும் வாழ்வு. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிர சித்தமத்யாபயந்தி स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयल पुதுவையாண்டாளரங்கற்கு பன்னத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நப்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆச்சாரியன் ஆண்டாள் பிராட்டி இவாளோட அனுகிரகத்தை பிரார்த்திச்சுண்டு முன்கொண்டு திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணலாம். இன்னைக்கு 16வது பாசுரம் 17வது பாசுரம் அனுசந்தானம் பண்ணலாம். இது வரைக்கும் முதல் 5 பாசுரத்தில் தத்துவ ஞானத்தை சம்பாதிச்சுருக்கோம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு பெருமாள் தான் நமக்கு எல்லாத்துக்கும் உபாயம். ஆனால் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டும். பிரார்த்தனை நாம் பாகவதால் முன்கொண்டு பண்ண வேண்டும். அந்த பிரார்த்தனை பண்ண பிறகு சரணாகதி பண்ண பிறகு நம்மளோட சஞ்சித கர்மங்கள்லாம் போய் ஆகாமி கர்மங்கள்லாம் பகவத் பிரீத்தியர்த்தம் காரியம் பண்ண ஒட்டாமல் நமக்கு இங்கே பிராரப்த கர்மங்கள் ஒன்று மாத்திரம் பலம் கொடுத்துட்டு இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லா விதமான இன்ப துன்பத்துக்கும் காரணமாக இருக்கும். ஆனால் தத்துவ ஞானத்தை சம்பாதிச்சுட்டு இந்த இன்ப துன்பத்துக்கு ஆளாகாமல் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு சாந்தி ஆனந்தம் பிரம்மானுபவம் பரிபூர்ண பிரம்மானுபவம் அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் இருக்கணும். அதையும் நாம் இங்கேயே அப்பப்போ நாம் அனுபவிக்கலாம். முழுசாக அனுபவிக்கிறது ஸ்ரீ வைகுண்டத்தில் தான். அது பரிபூர்ண பிரம்மானுபவம் அப்படின்னு பேர். இந்த பிரம்மானுபவம் இங்கே அனுபவிக்கிறச்ச நமக்கு பெருமாள் எல்லா விதமான சாம்சாரிக சுகங்களும் கொடுப்பார் அப்படின்னு ஓங்கி உலகளந்தல நம்ம பார்த்தோம். ஆகையால் ஒரு நல்ல புத்தி விவேகம் இருக்கிற ஒரு ஜீவாத்மா சத் சங்கத்தில் போய் சதாச்சாரியனை அடைஞ்சு தத்துவ ஞானத்தை சம்பாதிச்சுட்டு உபாயத்தை பண்ணி எங்கே இருக்கிற காலமெல்லாம்
ஆனந்தமாக கழிப்பார். இதை நம்ம முதல் 5 பாசுரத்தில் பார்த்தோம். 6லேருந்து 13 வரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த பாகவதாள்லாம் எப்படிப்பட்டவாள் அப்படின்னு. முதல்ல நமக்கு ஞானம் அவ்வளவா இருக்காத போது நாம் பிள்ளாய் பிள்ளாய் அப்படின்னு விவேக புத்தி இல்லாமல் இந்த தேகத்தையே ஆத்மான்னு நினச்சிட்டு இந்த தைகிக சுகம் சம்சாரத்தில் பற்றுதலோடு இருப்போம். மெதுமெதுவே நமக்கு பெருமாளில் ஒரு ஈடுபாடு, பாகவதாளில் ஈடுபாடு வந்து எல்லா காரியமும் நாம் பகவத் பிரீத்தியர்த்தம் ஸ்வயம் பிரயோஜனமாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி ஒரு நிலையில் போய் நமக்கு பெருமாளோட அனுபவம் ஆக ஆக தூமணிமாடத்தில் சொன்ன மாதிரி பிரம்மானுபவத்தில் அப்பப்போ மூழ்கி இருப்போம். அது மிக ஆனந்தமானது. இப்படிப்பட்ட பாகவதாள் பெருமாளுக்கு ரொம்ப பிரியமானவாள். இவாளோட சேர்ந்து நம்ம பெருமாளை சேவிக்க போனாக்கா நமக்கு பெருமாள் மிக சீக்கிரமாக அருளுவார். அதுவும் இல்லாத இப்படிப்பட்ட பிராமணாள், இப்படிப்பட்ட பாகவதாள், அவளோட தங்கைமார், அவளோட ஆத்துக்காரி, இவாளாம் நாமும் ரொம்ப வேண்டிப்பட்டவா. பாகவதாளோட சம்பந்தம் நமக்கு மிக முக்கியமானது. அவள் தான் நமக்கு நிஜமான பந்து, ஆத்ம பந்து அப்படின்னு பார்த்தோம். இந்த பாகவதாளோட சிபாரிசு அதை வச்சுட்டு தான் நம்ம பெருமாளை போய் அடையணும் அப்படின்னு 12 பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். 13, 14, 15 நம்ம இந்த மாதிரி பாகவதாளோடு சேர்ந்துட்டு இங்கேயே ஆனந்தமாக இருக்கிற சமயத்தில் 3 விதமான நிஷ்டை அப்படின்னு நமக்கே ஒரு பவுண்ட்ரியை போட்டுட்டு இருக்கணும். என்ன அப்படின்னா ஸ்வரூப நிஷ்டை. எப்பொழுதும் நாமெல்லாம் பெருமாளுக்கு தாசல் அப்படின்னு அது நினைவச்சுண்டு சேஷத்துவம், பாரதந்திரம், பாரார்த்தியம் இதெல்லாம் நாம் பாராட்டணும். இப்படி இருக்கிறவாளுக்கு பெருமாள் அவள் கேட்காமையே எல்லா விதமான அனிஷ்டங்கள்லேருந்தும் ரட்சணை பண்ணுவார் அப்படின்னு புல்லுன் வாய் கீண்டானை தெரிஞ்சுது. அடுத்ததில் உபாய நிஷ்டை. நம்ம மிக முக்கியமான மங்களமான மோட்சத்துக்கு உபாயம் பண்ணியாச்சு. இனிமே வேறு தேவதைக்கிட்டேயோ வேறு ஆச்சாரியன்கிட்டேயோ வேறு உபாயம் பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்னு நிச்சயமான புத்தியோடு இருக்கணும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வந்து சேர்ந்தாலும் நம்ம சாதக பட்சி போல் பெருமாள்லேயே ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். இதுதான் நாணாதாய் அப்படின்னு அவளை என்ன உன்னை இவ்வளோ சொன்னாலும் நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறே அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி காமிக்கிறார். நாணம் இல்லாத மாதிரி பாகவதாள் பெருமாள்லே மூழ்கி இருக்கிறதுனால எதுக்கும் பதில் சொல்ல மாட்டா. இன்னும் 15வது பாசுரத்தில் அவளுக்கு புருஷார்த்த நிஷ்டை அப்படின்னு பெருமாளை அடையிறதுலே நோக்கம் இருக்கிறதுனால, அந்த புருஷார்த்தத்திலேயே ஆசை இருக்கிறதுனால வேறு ஒரு விதமான இந்த லோகத்தில் இருக்கிற கீர்த்தியோ பணம் காசோ அதில் ஆசை இல்லாமல் இருக்கிறதுனால இவாள்லாம் என்ன சொன்னாலும் சரி நானே தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துண்டுருவா. வாய் மூடின்னு இருக்கிறது மாத்திரம் இல்லை, அடுத்த ஸ்டெப்புக்கு போய் தோஷம் இல்லைன்னா கூட அந்த தோஷத்தை ஏற்றுப்பா. ஏன்னா அவளுக்கு மனசாந்தமாக இருக்கணும், அதுலேருந்து பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்னு மிக உயர்ந்த 15வது பாசுரத்தில் நமக்கு பெருமாள் அடையிறது தான் முக்கியம் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கிறச்ச இது எல்லாத்தையும் நம்ம பாராட்ட மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுது. இப்படி தான் பாகவதாள் இருக்கணும். இப்படிப்பட்ட பாகவதாளோட நாமளும் சேர்ந்து பெருமாளை போய் பிரார்த்திக்கணும். பிரார்த்தித்த போது பெருமாள் நமக்கு எல்லா விதமான நல்லதும் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு இந்த 16வது பாசுரத்தில் இப்போ பிரார்த்தனையை வைக்கிற பெருமாளோட கோவிலுக்கு போய் சேர்ந்தாச்சு. அந்த இடத்துல
எப்படி கோவிலில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பிராட்டி ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கார். பொதுவாக நாம் கோவிலுக்கு போகிறச்ச ஏதோ ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரி ஜாலியாக பிக்னிக் மாதிரியோ வெக்கேஷன் மாதிரியோ திவ்ய தேசத்துக்கெல்லாம் போகிறோம். அது தப்பு. நாம் பெருமாள் எப்படிப்பட்டவர் நினச்சிக்கணும், நமக்கு மிக உயர்ந்த உபகாரம் பண்ணவர் அப்படின்னு நினச்சிக்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் நமக்குன்னு சில பேர் நல்ல பேர் கிடைப்பா. நம்ம அப்பப்போ ஆஃபீஸில் போய் சேர்ந்துருப்போம். அந்த சமயத்தில் நமக்கு எல்லா விதமான ஆஃபீஸோட உள் பேச்சுக்கள் எல்லாத்தையும் சொல்லுவாள். எது நமக்கு நல்லதோ அதை எடுத்து சொல்லுவாள். நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம பற்றி மேல் அதிகாரிகிட்ட சிபாரிசு பண்ணுவாள். இப்படின்னு நமக்கு மென்டர்னு சில பேர் கிடைப்பா. ஆஃபீஸில் நெடுக நமக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாள். இல்லைன்னா ஸ்கூலில் நமக்கு பிரியமான ஒரு டீச்சர் இருப்பாள். அந்த டீச்சர் நமக்கு எப்படி ஆன்சர்லாம் எழுதணும், இல்லைன்னா எப்படி நடந்துக்கணும் ஸ்கூலில் அப்படின்னு ஏதோ ஒரு டீச்சருக்கு நம்ம பெட்டாக இருப்போம், அந்த டீச்சர் சொல்லி கொடுப்பா. இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் பந்துக்களில் சில பேர் நம்மக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பா. அவள் நமக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான உள் பேச்சுக்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாள். இவாள்லாம் பெரியவாளாக இருப்பாள். இந்த மாதிரி நமக்கு ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லைன்னா குடும்பத்துலேயோ முன்னேறத்துக்கு நமக்குன்னு சில பேர் பெருமாள் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பார். இப்படிப்பட்டவாள் போல் நமக்கு இந்த பெருமாள். இப்படிப்பட்டவாளை நம்ம ரொம்ப நாள் கழித்து போய் தரிசனம் பண்ணினோமே ஆனால் அவகிட்ட எவ்வளோ கிருத்தஜத்தையோடு நம்ம போவோம். எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்கூலில் எனக்கு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்களே, எவ்வளோ நாள் ஆஃபீஸில் எனக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கீங்களே, எவ்வளோ நாள் குடும்பத்தில் என் பக்கம் நீங்கள் பேசியிருக்கீங்களே அப்படின்னு நமக்கு அவளை போய் சந்திப்புன்னு நமக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த பாவங்கள்லாம் அப்படியே உள்ளேருந்து மேல் வாரியாக மேலே எடுத்து வரும். இப்படி தான் நம்ம பெருமாளை போய் சேவிக்கணும். நமக்கு இந்த ஜன்மத்தில் சில பேர் உபகாரம் பண்ணவாள்கிட்ட நாம் இவ்வளோ பிரியமாக இருக்குமே, ஜன்மமாக நமக்குள்ளே இருந்துட்டு பெருமாள் நமக்கு பலவித உபகாரத்தை பண்ணியிருக்கார். மிக சிறந்த உபகாரத்தை பண்ணியிருக்கார். இந்த ஜன்மங்கள்லாம் கடந்து பரிபூர்ண பிரம்மானுபவம், ஆனந்தம், மகா ஆனந்தம், ரதிரூப நித்திய கைங்கரியம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போய் சேர்கிற மாதிரி பெருமாள் நம்ம ஜன்மமாக இந்த வழியில் திருப்ப பார்த்துருக்கார். இப்படிப்பட்ட பெருமாளை நாம் போய் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு அந்த பாவனை உள்ளேருந்து அப்படியே மேல் நோக்கி வெள்ளம் போல் வரணும். இந்த பாவத்தோடு தான் நம்ம கோவிலுக்கு போகணும். இப்படி தான் ஆண்டாள் பிராட்டி தனியாக கூட போகல. ஏன்னா தனியாக போனோம் இந்த பாவம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அப்போ பெருமாளையே பார்த்து நம்ம பேசக்கூட முடியாத கண்லேன்னு ஜலமாக கொட்டும். ஆகையால் தன் தோழிமாரோடு சேர்ந்து பெருமாளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற தோழிமாரோடு சேர்ந்து ஆண்டாள் பிராட்டி போகிற மாதிரி நாமளும் பெரியவாளோட பெரிய ஆச்சாரியன், ஆத்துக்கு பெரியவா, நல்ல ஞானி, நல்ல பக்தாள் இவாளோட கோவிலுக்கு போனோமே ஆனால் நமக்கு மிக சிறந்த தர்சனம், பெருமாளோட ஒரு அனுபவம் கிடைக்கும். முதல்ல அது. அடுத்தது கோவிலுக்கு போகிறச்ச நமக்குள்ள பெருமாள் பக்கத்தில் ஒரு அத்தியந்த கிருத்தஜத்தை அந்த பாவம் இருக்கணும். ரெண்டாவது ஆக்கிஞ்சன்யம். இந்த மாதிரி இவ்வளோ நமக்கு உபகாரம் பண்ண பெருமாள் அவர் பேச்சை கேட்காம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனே அப்படின்னு இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவாளே இல்லை. அதுவும் கலியுகத்தில் நம்மளால்
பெருமாள் சொன்ன மாதிரி கொஞ்சமும் இருக்க முடியல. வைதிக தர்மத்தை நம்ம கடைபிடிக்க முடியல. பாகவத அபச்சாரத்தை நாம் தவிர்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு ஷீலம் காண்டக்டோடு நாம் இருக்கிறதுனால பெருமாள்கிட்ட போகிறதுக்கே நமக்கு அத்தியந்த பயம் இருக்கணும். ஆகையால் தான் நமக்கு தர்ஷனம் அப்பப்போ கிட்டுறதே இல்லை. அப்போ கோவிலுக்கு போகிறச்ச நமக்கு ஆக்கிஞ்சன்யம், பெருமாள் நமக்கு தர்ஷனம் கொடுக்கணுமே, அங்கே இருக்கிறவாளாம் நம்ம முகம் கொடுத்து பேசணுமே அப்படின்னு பயப்பட்டுட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம பண்ண பாவம் அநேகம். இது ஒரு ரெண்டாவது பாவனை. கிருத்தஜ்ஞதே, ஆகிஞ்சன்யம், இதெல்லாம் கொண்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும். நல்லபடியாக பெருமாளை தரிசனம் பண்ணி பெருமாளோட அனுபவத்தை பெற்று என்னென்னைக்கும் அதை நினைவு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் வந்து சேரணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம கோவில் பக்கமே கால் எடுத்து வைக்கணும். ரொம்ப அசால்ட்டாக ஏதோ ஒரு பார்க்குக்கு போன மாதிரி கோவிலுக்கு போக முடியாது. அது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கிற இடம். நம்ம ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப கிருதஜ்ஞதையோட, ரொம்ப பாவனைகளோட போக வேண்டிய இடம் இது. ஆண்டாள் பிராட்டி அழகாக காமிக்கிறார். எல்லாரையும் கூட்டுண்டு இந்த கோவிலில் பெருமாளை தர்சனம் நமக்கு ஆகாத போயிடுமே அப்படின்னு பயப்பட்டுண்டு யார் யார் இருக்காளோ அந்த கோவிலில் அவள் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி அவள் எல்லாரோட பிரீத்தியும் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோவில் வாசலில் இருக்கிற இந்த வாட்ச்மேனை இந்த பாசுரத்தில் அவனை பேசி அவனோட பிரீத்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்கோசரம் ட்ரை பண்ணுறார். பார்க்கலாம். இந்த மாதிரி நாமளும் கோவிலுக்கு போச்ச அந்த கோவிலில் இருக்கிற பெரியவா, இந்த கோவிலில் நிர்மாணம் பண்ணவா, அவன் மேலெல்லாம் அத்தியந்த கிருத்தஜ்ஞதையோட, அப்புறம் அந்த கோவிலில் இருக்கிற வாட்ச்மேன்லேருந்து சேர்ந்து அங்கே கைங்கரியம் பண்ணுறவாள், அங்கே இருக்கிற பட்டர், இவா எல்லாருமேலையும் மிக மிக மரியாதை கிருத்தஜ்ஞதையோட நாம் ஆக்கிஞ்சன்யத்தோட இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு காமிக்கிறார். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய, நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கோட்டி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணி கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறவியரும் முக்கு அரை வரை, மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான், வாயால் முன்னும் முன்னம் மாற்றாதே அம்மா, வாயால் முன்னும் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நிலை கதவும் நீ கேளோ ரெம்பாய். இந்த பாசுரத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபாலன் உடைய கோயில் காப்பானே, கோயில் காப்பானே அப்படின்னு கோவிலில் யார் பாதுகாப்பாக முன்னாடி நின்றுட்டு சத்ருக்கள்லாம் வராமல், கோவிலில் ஏதான டேமேஜ் பண்ணாமல், உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு ஏதான ஒரு கஷ்டம் வராமல் இவா பார்த்துக்கிறா, கோவில் காப்பானே. ஆனால் இந்த கோவில் யாருடையது? நாயகனாய் நின்ற நந்தகோபன் இவரோட கோயில், உடைய கோயில். இந்த கோயில் அப்படின்னா பெருமாள் இருக்கிற இடம். இந்த பெருமாள் இருக்கிற இடத்த, இந்த ஆயர்பாடியில் கிருஷ்ணர் இருக்கிற இடத்த
அந்த சுவாமியாக இருக்கிறவர் நந்தகோபாலன். இவர் எப்படிப்பட்டவர்னா பெருமாளை எப்பவுமே ரட்சணை பண்ணுறவர். கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு பார்த்தோம். கையில் வேல் வச்சுட்டு இருக்க. முதல்ல ரொம்ப சாதுவாக இருந்தார். ஆனால் கண்ணன் பிறந்த பிறகு யாரான சத்ருக்கள் பெருமாளை வந்து தீண்டு போகிறாளே அப்படின்னு கையில் ஒரு கூர்வேல் வச்சுட்டு இருக்கார். இந்த மாதிரி நம்ம பெருமாளை காப்பாற்றி இந்த சம்பிரதாயத்தை எல்லாருக்கும் போய் சேர மாதிரி ஒரு விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் எல்லாருக்கும் தெளிவாக இந்த சம்பிரதாயம் போய் சேருற மாதிரி காப்பாற்றுறவர், நம்ம பெருமாளையே காப்பாற்றினவர் உடையவர். இவர் தான் நாயக்கன். நாயக்கன்னா ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். உடையவர் போல ஹீரோ நம்ம சரித்திரத்திலே பார்க்க முடியாது. பெருமாள் ஒரு பாம்பு புத்துக்குள்ள அடியில் எங்கேயோ இருந்தார். அவரை மேல் கொண்டு வச்சு மேல்கோட்டையில் பிரதிஷ்டாபனை பண்ணி உற்சவரை டெல்லிக்கு போய் அங்கே அந்த ராஜாவோட தர்பாரில் அவரை வர சொல்லி பெருமாள் ஓடி வந்து இவர் மடியில் உட்காண்டு சம்பத்குமாரன் உடையவரோட புத்திரன் பிள்ளை அப்படின்னு பேர் வாங்கினார். இப்படிப்பட்ட ஒரு நாயக்கன் நம்ம உடையவர். அப்படி அது போல இருந்தார் நந்தகோபாலன். பெருமாளை நன்னா காப்பாற்றினார். நம்ம கோவில் அப்படின்னு நம்ம ஹிருதயத்திலேயே பெருமாள் கோவில் கொண்டு இருக்கார். இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறது போய் நாம் தியானம் பண்ணால் கூட முதல்ல இந்த கோவிலில் காப்பார் யார்? கோவிலுக்குள்ளே நம்ம உள்ளே போகாத படிக்கு நமக்கு தடுக்கிறது அகங்காரம், மமக்காரம். இவாளை நாம் சேவிச்சு அகங்கார மமக்காரத்தெல்லாம் நாம் போக்கிண்டு ஆக்கிஞ்சன்யத்தோட நம்ம ஆச்சாரியனை வேண்டி, இது ஆச்சாரியன் இந்த கோவிலை நம்ம ஹிருதயத்தில் பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்கார். ஆச்சாரியன் தத்துவ ஞானத்தால் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து நமக்கு பெருமாள் இப்போ உள்ள கோவில் கொண்டு இருக்கார் அப்படின்னு ஆச்சாரியனை வணங்கி போனோமே ஆனால் தியானத்துக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக பெருமாளோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு பொருள். ஆகையால் கோவில் போகிறதுக்கு முன்னாடி நல்ல பாவனைகள், கிருத்தஜ்ஞதே, ஆகிஞ்சன்யம், பெருமாளை அவசியமாக நம்ம சேவிக்கணும், பெருமாள் நமக்கு தரிசனம் கொடுக்கணும் என்ற ஆவலோடு நம்ம கோவிலுக்கோ தியானத்துலேயோ இறங்கணும். அங்கே இருக்கிற கோவில் காப்பான், இந்த வாட்ச்மேன், அவள் எல்லாரையும் நம்ம மிக பிரியமோட ஆதரவோடு நாம் நடத்தணும். அப்போ தான் நமக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இந்த காப்பானேன்னு அந்த வாட்ச்மேனை மறுபடியும் பல விதமான சம்போதனையை பண்ணி அவனுக்கு எப்படியான ஐஸ் வைக்கணும்னு பார்க்குறான் ஆண்டாள். எப்படிப்பட்டவன்ப்பா? கொடி தோன்றும் தோரண வாயில். நீ எங்கே நின்றுருக்க? இந்த வாயில், இந்த கேட் இருக்கே, இந்த கோபுரம், அது முழுக்க அலங்காரம் பண்ணியிருக்கு. அழகான கொடி அப்படின்னா நம்ம ஆற்று வாசலில் மாவலையெல்லாம் கட்டுறோமே, தோரணமாக கட்டுறோமே, அந்த மாதிரி நிறைய தோரணம்லாம் கட்டியிருக்க. இந்த நந்தகோபாலன் கோவிலை அழகாக தோரணங்களாலையும் கொடிகளாலையும் அலங்காரம் பண்ணியிருக்கார். இது எதுக்குன்னா தூரத்துலேருந்து யாருக்கான தெரியணும் இங்கே இருக்கார் பெருமாள் அப்படின்னு. ஏன் அவளுக்கு ஏதானும் ஒரு மனசு கஷ்டம், இல்லைன்னா பெருமாளை சேவிக்கணும்னு தோணித்து, இல்லைன்னா சத்ருக்கள்லாம் அவளை வந்து துரத்தின்னு வந்தா ஓடி வந்து இங்கே பெருமாள் திருவடியில் இவா ரக்ஷனையை எடுத்துக்கலாமே. ஆகையால் எங்கே இருந்து வேணால் இந்த கொடி அவளுக்கு தெரியணும், இந்த தோரணங்கள்லாம் இங்கே ரக்ஷனை உனக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு இந்த இடத்த காமிக்கிறதுக்கோசரம் ரொம்ப பெரிய தகவோட தயையோட இந்த நந்தகோபாலன், இந்த உடையவர் நமக்கு
கோவில் எங்கே இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறார். பெரிய பெரிய ஃப்ளாக் கொடிகள், துவஜஸ்தம்பம், இல்லைன்னா தோரணங்கள், கோபுரத்தில் கட்டியிருக்க விதவிதமான பேனர்ஸ், இதெல்லாம் நமக்கு எதுக்கு இருக்குன்னா தூரத்துலேருந்து ஆஹா இது பெருமாள் கோயில் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேஷத்தை கொடுக்கறதுக்கோசரம் இதெல்லாம் இருக்கு. இதை நாம் கவனிச்சுட்டு இப்போது பஸ்ஸில் போகிறச்சு இங்கே ஒரு கோவில் இருக்கான்னு அப்படின்னு அட்லீஸ்ட் அந்த வாயில் பார்த்து நாம் ஒரு நமஸ்காரம் பண்ணோம். அந்த கோவிலோட விமானத்தையோ கோபுரத்தையோ சேவிச்சாலே பெருமாளை சேவிச்ச மாதிரி, இந்த மாதிரி பாவனையோடு தான் நம்ம கோவில் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு இந்த அழகான வாசலில் நீ வாட்ச்மேனாக இருக்கியே அப்படின்னு கோவிலோட துவஜஸ்தம்பம், கொடிகள், தோரணம் இதெல்லாம் நம் பாகவதாளுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி சொல்கிறார். அடுத்தது மணி கதவும் தாழ் திறவாய். கோவிலில் கதவுகளில் அழகான மணிகள், அழகான கல்கள், அழகான சிற்பங்கள்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட சிற்பங்கள்லாமே நாம் சேவிச்சா நம்ம மனசு ரொம்ப குளிர்ந்து போயிடும். ஆகம சாஸ்திரம் பிரகாரம் கோவிலோட வாச கதவில் என்னென்ன இருக்கணும் கூட இருக்கு. இந்த தசாவதாரமும் அவள் போட்டிருப்பா. அது இல்லாத பல சித்திரங்கள் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற மாதிரி சித்திரங்களை வரைஞ்சிருப்பா. கோவில் கிட்ட போனாலே நமக்கு சந்தோஷம். அந்த கொடியெல்லாம் பார்த்து தூரத்துலேருந்து கூட அந்த தோரணத்தெல்லாம் பார்த்து ஒரு பெருமாள் இருக்கான்னு ஒரு சந்தோஷம். கிட்ட போனால் இந்த சந்தோஷம் மிக கூடும். இப்படிப்பட்ட கோவில் அப்படின்னா இந்த இடத்துல மணிக்கதவம் அதை பாடுறா. அதை நீ கொஞ்சம் திறக்க மாட்டியான்னு கேட்குற. அடுத்தது ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்ற. நாங்களாம் எப்படிப்பட்டவா? ஆயர் சிறுமிய ரோம் அப்படின்னா நாங்களாம் ரொம்ப சின்னவாப்பா, சிறுமி அப்படின்ற. ஞானத்தில் ஆண்டாள் பிராட்டி போல யாரும் கிடையாது. எல்லா வேதத்தோட சாரமான பொருளில் இந்த அழகான பாசுரத்தில் அடக்கியிருக்கா. ஆனால் தன்னை என்னன்னு சொல்லிக்கிறான்? சிறுமியர், நாங்களாம் சின்னவா. இந்த மாதிரி ஒரு பாவனையோடு தான் பாகவதாள் எப்பவுமே இருப்பாள். பரஸ்பர நீச்ச பாவம் ஆசிரிதாக. இன்னொரு பாகவதாளை பார்த்தாக்கா அடியேன் அடியேன் அப்படின்னு வாயில் சொல்கிறது மாத்திரம் இல்லை, நிஜமாகவே இவாளாம் மாதவன் தமர் பெருமாளோட பக்தாள். அவளுக்கு நான் என்ன பண்ணாலும் தகும், அவளுக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணாலும் தகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவளோட பழகுவா. தானே இருக்கிறதுலே ரொம்ப சின்னவன் அப்படின்னு நினச்சிருந்தான் எல்லாரோடையும் பழகுவா, எல்லா பாகவதாளோடையும் பழகுவா. அவள் வயசில் சின்னதாக இருந்தால் கூட தனியே தான் இங்கே இருக்கிறதுல மிக மிக சின்னவன் அப்படின்னு தான் பழகுவா. இப்படி தான் பெருமாளே நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன போது நித்திய சூரியர்கள்லாம் அமுச்சு நமக்கு பிரம்மாலங்காரத்தை பண்ணி நம்ம கூட்டுன்னு வரத்துக்கு சொல்லுவார். நாம் அப்போ தான் முக்த தசைக்கு போயிருக்கோம். நித்திய சூரிகள் எப்பவுமே அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஆனாலும் அவளை அமுச்சு நமக்கு எல்லா விதமான உபச்சாரத்தையும் பண்ணி, எப்படி ஒரு மாடு அப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டிருந்தா அந்த கண்ணுக்குட்டியை ரொம்ப நல்லா பாதுகாப்பாக சந்தோஷமாக பார்த்துக்குமோ, அதோட பெரிய கண்ணுக்குட்டி வந்து அதை உதச்சி தள்ளிடுமோ, அந்த மாதிரி பெருமாள் அப்போது முக்தி அடைஞ்சவன அவ்வளோ சந்தோஷத்தோட வரவேற்று அங்கே இருக்கிறாள் எல்லாரையும் வரவேற்க சொல்லி பிராட்டிமாரும் வந்து நம்மளை கூட்டின்னு போவானாம் இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே இருக்கிறச்சும் நாம் எல்லாரும் மீதி பாகவதாள்கிட்ட மாதவன் தமர் இவெல்லாம் பெருமாளோட பக்தாள் அப்படின்னு மிக 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 மரியாதையோட ஆதரவோட பிரீத்தியோட நடத்தணும். நம்மளையே சிறுமியரோம் அப்படின்னு தான் நினச்சிக்கணும். அப்படின்னு வெறும் சிறுமியர் இல்லை, ஆயர் சிறுமியர். ஆயர் அப்படின்னா இந்த மாடு மேய்க்கிறவா,
பொதுவாக அவள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போய் எல்லாம் படிச்சிருக்க மாட்டா. அங்கே கோபர்கள்லாம் குருகுலத்துக்கெல்லாம் போக மாட்டா. திரைவரணிக்கால் தான் போவா. ஆகையால் இவாளுக்கெல்லாம் ஒன்றுமே ஆற்றுல இருக்கிறவாளுக்கும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. எடக்கை வலக்கை தெரியாது, லெஃப்ட் ரைட்டுனா எது தெரியாது. இப்படி ஞான சூன்யராக இருக்கேன் அப்படின்னு ஆண்டாள் தனியே சொல்லிக்கிறாள். நாம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, பாகவதாலாம் பார்க்கறச்ச அவளுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் பெருமாள் விஷயத்தில். அந்த அனுபவத்தை நினச்சி நாம் ஞான சூன்யர் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் பெருமாள் ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவம் கொடுத்துருப்பார். அந்த அனுபவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நாம் முதல்ல நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா மனசார நினச்சிட்டு அவளோட அனுபவங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாளா அப்படின்னு ஆவலோட எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தான் நாம் சொல்லிக்கணும், அப்படியும் நடக்கணும். அப்போது அவளோட அனுபவங்கள் நம்மளோட பகிர்ந்துப்பார். இந்த அனுபவங்கள் தான் நமக்கு நிதி. பெருமாளை அனுபவிக்கிறச்சு தான் நமக்கு ஆனந்தம். யார் அனுபவிச்சா என்ன, அதை மறுபடியும் கேட்டாலே நமக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆகையால் நாம் அஜ்ஞானி ஆயர் சிறுமியரும் ரொம்ப சின்னவா, எல்லா விதத்துலேயும் சின்னவா அப்படின்ற பாவனையோட தான் கோவிலுக்கு போய் கோவிலில் இருக்கிறவாளோட இப்படி தான் பழகணும் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி சொல்லி கொடுக்குறார். இப்படி பண்ணால் நமக்கு தர்சனம் கண்டிப்பாக கிடைக்கும். பெருமாளோட அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் அடுத்ததாக இந்த கோயில் காப்பானேட்டு சொல்கிற இப்போ 4வது பாயிண்ட், அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். முன்னாடியே நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குப்பா. நேத்திக்கே நென்னலே இந்த மணிவண்ணன், இந்த அழகான நீலமேக ஷியாமலன், ரொம்ப பிரியமான கோமலமான இருக்கிற இந்த பெருமாள் நமக்கு வாய் நேர்ந்தான். ரொம்ப வாயை அழகாக அசைச்சி பேசினான்னு சொல்ல, வாயை அசைக்கிறதே பெருமாள்து ரொம்ப அழகாக இருக்கும். அவரோட கண்களே பேசும், அவரோட முகம், அந்த இருக்கிற அதரங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். கோவை பழம் போல் இருக்கும். அதை இவரை அசைச்சி ஒரு மந்தமான ஒரு ஸ்மிதத்தை நம்ம மேலே அருளினா நமக்கு உலகமே தெரியாத போயிடும். அதுக்கப்புறம் அவர் பேசுறது மிக மிக மிருதுவாக இருக்கும். இப்படிப்பட்ட பெருமாள் தன்னோட வாயால் சில சப்தங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கார். என்னன்னா அரைப்பறை, அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன், நாளைக்கு வாங்கோ. இந்த இடத்துல பறை பறைனா கைங்கரியம், மேல்வாரியான அர்த்தம் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம். அந்த மாதிரி உற்சவத்தில் வாசிக்கிறதுக்கோசரம் வேணும் அப்படின்னு கிருஷ்ணனை கேட்டிருந்தாராம். அதை வாங்கிக்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் வந்திருக்கோம். முதலே பெருமாள்கிட்ட எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆனால் இவர் எப்படிப்பட்டவன், மாயன். உங்கள் பெருமாள் ஆச்சரிய சேஷ்டிதம் பண்ணுறவன். எங்களை எல்லாரையும் இவ்வளோ பேரையும் வசம் பண்ணின்னு இருக்கான். இவனோட மந்தஸ்மிதம், இவனை கோமலமான பாவம், இவனுக்கு நம்ம மேலே இருக்கிற பிரீத்தி, இதெல்லாம் எல்லாரையும் வசம் பண்ணிடுத்தோம். இப்படிப்பட்ட மாயன் அவன் நேத்தியே சொல்லியிருக்கான், வாங்கோ நாளைக்கு உங்களுக்கெல்லாம் பறையை கொடுக்குறேன். ஆகையால் தான் வந்து நிற்கிறோம், கோவில் காப்பானே நீங்கள் கதவை திறக்கணும் அப்படின்னு முதல்ல அவனை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி, நந்தகோபாலன் அவ்வளோ பெரிய சுவாமி, அவரோட நீ ஆள் காப்பானே, அப்புறம் உன் கோவில் எவ்வளோ அழகாக இருக்கு, அத்தனை அழகான வாசலில் நீ வாட்ச்மேனாக இருக்க, உன் உள்ளே இருக்கிற பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு, இந்த கதவு எவ்வளோ அழகாக இருக்கு, நாங்களாம் ரொம்ப சின்னவா, எங்களுக்கு ஞானமே அவ்வளோவா கிடையாது அப்படின்னு அவனுக்கு நன்னா ஐஸ் வச்சு தான் வந்து ரொம்ப ஆக்கிஞ்சன்யத்தை காமிச்சுட்டு இந்த பாவனையோடு தான் நம்ம கோவிலுக்கு போகணும். இதுதான் நிஜம். பெருமாளை கைங்கரிய பண்ணுறவாளாம் மிக சிறந்தவா. ஒரு வாட்ச்மேன்னு நினச்சிக்க கூடாது. நமக்கு கோவிலில் ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுமே.
பெருமாளுக்கு அந்த விதமான ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. அவளாம் ரொம்ப மரியாதைக்கு ஆஸ்பதமாக இருக்கிறவா. ஆகையால் அவள்கிட்ட ரொம்ப பிரீத்தியோட மரியாதையோட நடந்துக்கணும் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி நமக்கு காமிக்கிறார். முதலியே பெருமாள் வர சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் தரிசனம் பண்ணணுமே, அதை இவன் ஞானம் மறுத்துட போகிறாரே, அதெல்லாம் முடியாது, நீங்களாம் கோவில் இவ்வளோ பெண்கள் இருக்கல, ஒரு பெருமாளை தூங்கின்னு இருக்க, நீங்கள் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளேன்னு பயம். முன்னாடியே பெருமாள் வர சொல்லியிருக்கார் அப்படின்னு ஆண்டாள் முதல்ல பீட்டிகையை வைக்கிறாள். அதுக்கப்புறம் ரொம்ப அழகான பாயிண்ட் சொல்கிறார். நாங்களாம் அந்த சூர்பனகை போலலாம் இல்லைப்பா, தூயோமாய் வந்தோம். நம்ம ரொம்ப சுத்தமான மனசோடு வந்திருக்கோம். பெருமாளையும் பிராட்டியும் நாம் பிரிக்கணும்னுலாம் வரலப்பா, நாம் ரொம்ப தூய்மை மனசுத்தியோடு வந்திருக்கோம். மனசுத்தி அப்படின்னு 5வது பாசுரத்திலே பார்த்தோம். தூய்மை அப்படின்னா நம்ம மனசில் நம்ம பெருமாளுக்கு தாசாள், நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் யோகியத்தை உள்ளவா, நாம் சேஷபூட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு பெருமாளையே நம்ம பிரார்த்திச்சுட்டு அவரே நம்ம மூலக்கமாக தன்னோட காரியத்தை செவனே நடத்திக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு பகவத் பிரீத்தியர்த்தம் அவனுக்காகவே நம்ம இருக்கோம், அவனுக்காகவே நம்ம எல்லா காரியமும் பண்ணுறோம். ஆனால் அந்த காரியமும் அவனே தான் பண்ணுறான், நம்ம மூலக்கமாக அந்த காரியத்தை பண்ணிக்கிறான் அப்படின்னு துளி கூட அகங்காரம் இல்லாத இருக்கணும். சூர்பனுக்கு போனவா, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், ராமர் நீயும் ரொம்ப அழகாக இருக்கேன், நம்ம 2 பேரும் நல்ல ஜோடி அப்படின்னு பேசுவா. நாம் எப்படி பேசுவோம்? பெருமாளே, நாமெல்லாம் உனக்கு சேஷாள், தாசபூத்தாள், உனக்கு சேர்ந்தவாளுக்கு எல்லாருக்கும் நாங்களாம் தாசாள், உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுலையே, உனக்கு பக்தி பண்ணுறதுலையே எங்களுக்கு ருச்சி, எங்களுக்கு ஆனந்தம், எங்களோட கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு நீயே இந்த கைங்கரியத்தை பண்ண போகிற. ஆனால் எங்களுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அவசரம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ கொடுக்கணும். நாங்கள் சங்கல்பம் மாத்திரம் பண்ணிப்போம், நீ இந்த காரியத்தை முடித்து கொடுப்ப. எல்லா காரியமும் அப்படி தான் நடக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் உனக்கு கைங்கரியம் பண்ணுற மாதிரி ஒரு சங்கல்பத்தை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி மனசுத்தி பெருமாளே எல்லா காரியத்தையும் நம்ம மூலக்கமாக பண்ணிக்கிறார். அந்த பாவத்தோட எல்லா காரியமும் நம்ம பண்ணணும். அந்த காரியம் பண்ணுறச்சியே பெருமாள் நம்மளோட எப்படி பூந்து விளையாடுறார் அப்படின்னு நம்ம அனுபவிப்போம். ஆகையால் அந்த காரியம் பண்ணுறச்சே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த பலம் நாமளே பண்ணாதனால அது பெருமாளுக்கு தான் சேர்ந்தது. இந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம எந்த காரியமும் பண்ணால் அது தூய்மையாக இருக்கும். நம்ம கொஞ்சமும் அகங்காரம், அந்த மமக்காரம், அந்த பலத்து எல்லாம் ஆசை, அந்த பலத்துலேருந்து பலத்தில் ஆசை ஒன்றுமே இல்லாமல் பலமெல்லாம் பெருமாளுக்கு சேர்ந்தது. எனக்கு பெருமாளை இந்த காரியம் பண்ணுறச்சு அனுபவிக்கிற ஒரு சுகம் வரதே இந்த பண்ண போது இவரோட முகோல்லாசம். இல்லைன்னா எனக்கு கஷ்டம் வந்தபோது இந்த காரியம் பண்ணுறச்ச பெருமாள் எனக்கு உள்ள பூண்டு எனக்கு யார் மூலக்கமாகவோ இந்த காரியத்தை பண்ணி கொடுக்க, நான் நன்னா அவரை அனுபவிக்க, இதை தான் எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு பெருமாளோட பரிமாறுறது, பெருமாளோட அனுபவம் தான் நமக்கு பிரயோஜனம். அந்த பலமில் ஒரு நோக்கம் இல்லை, பலம்லாம் அவனதே தான் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுற காரியங்கள்லாம் நமக்கு மனசுத்தியாக கொடுக்கும். மனசில் நமக்கு திண்ணமாக நம்மளால் ஒன்றும் முடியாது, நம்மளாம் பரதந்திராள், பெருமாள் தான் சுதந்திரர் அப்படின்னு நன்னா சொல்லி கொடுக்கும். ஆகையால் இது தூயோமாய் வந்தோம், இந்த மாதிரி ஒரு பாவனையோடு நாங்கள் வந்திருக்கோம். ஒரு கொஞ்சமும் அகங்காரம் இல்லை, நாங்களாம் ரொம்ப அகிஞ்சனாள். பெருமாளை ஏதான ஒரு ஏவல் கைங்கரியம் கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்கும், அதுக்கு முன்னாடி இவருக்கு சுப்ரபாதம் பாடுறதுக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு இன்னும் ஒரு பாயிண்ட் இந்த கோவில் காப்பானேட்டு சொல்கிற. நீ பயந்துக்காத, நாங்களாம் பெருமாளை துவேஷிக்கல,
பெருமாள் மேலே அத்தியந்த பிரீத்தி. அப்படியும் நாங்கள் சூர்பனேகை போல பிரீத்தி பண்ணல. எங்களுக்கு ஒரு விதமான தகுதியும் இல்லை பெருமாளுக்கு சமமான நினச்சிக்கிறது கூட. நாங்களாம் இவருக்கு தாசன்தான். அந்த தாசனாக இருந்து இவர்கிட்ட கைங்கரியத்தை கேட்கறது தான் வந்திருப்போம் அப்படின்னு இன்னும் ஒரு பாயிண்ட்டை சொல்கிற. நீ தாராளமாக உள்ள விடலாம். சுதாமாவுக்கு என்ன எண்ணம் இருந்ததோ அதே எண்ணங்கள் தான் இருக்கும். சுதாமாவை வரவேற்கிறதுக்கு பெருமாள் துவாரகா கிருஷ்ணன் தானே ஓடி வந்தாராம். அந்த மாதிரி தான் நாங்களும் எங்களை தூய்மையாக மனசுத்தியோடு இருக்கிறவாள் நீ உள்ள விடணும் அப்படின்னு 6வது பாயிண்ட்டு சொல்கிறார். எவ்வளோ கெஞ்சி எவ்வளோ தர்க்கத்தோட இந்த கோயில் காப்பானேங்கிட்ட ஆண்டாள் பேசுகிறார். ஏன்னா எக்காலமும் நமக்கு தரிசனம் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பெருமாளை சேவிக்கணும்னு ஒரு ஆவல். இந்த மாதிரி தான் நாம் பெருமாள் கோவிலுக்கு போகிறச்ச பெருமாளை எப்போ சேவிக்க போகிறோம், அவர் சுற்றி இருக்கிற பரிக்கர ஜனங்கள்லாம் நம்ம எப்போ பார்த்து சேவித்து அவளோட பேசி அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு போக வேண்டியது. துயில் இழப்பாடுவான் அப்படின்னு பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாட வந்திருக்கோம். பெருமாள் நேற்றியே சொல்லியிருக்கார் காட்டாலவா அப்படின்னு. ஆகையால் பெருமாளை நாங்கள் எழுப்புகிறோம் நினச்சிக்காத. பெருமாளுக்கு ஸ்தோத்திரத்தெல்லாம் பாடி பெருமாள் சொன்னதை நினைவுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. 8வது பாயிண்ட். இந்த வாட்ச்மேனை கோவில் காப்பானே அம்மா அப்படின்னு கூப்பிடுறார். அம்மா அப்படின்னாக்கா நமக்கு எல்லா விதமான பிரீத்தியும் எல்லா விதமான வாத்சல்யமும் காமிக்கிறவா அம்மா. கோவில் காப்பானே, எங்களுக்கு இருக்கிற எந்த தோஷமும் நீ பாராட்டக்கூடாது, நீ தான் சுவாமி, நீ தான் உபகாரகன் அப்படின்னு அவனை பெரிய வார்த்தை அம்மா என்ற வார்த்தையால் கூப்பிடுறான். அப்புறம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே. முதலியே நாங்கள் சொன்ன உடனே அது எப்படி இங்கே இவ்வளோ பேர் இருக்குங்கோ உள்ளே போக முடியாது அப்படின்னு பார்த்த உடனே நீ ஒன்றும் சொல்லக்கூடாது. வாய் திறந்து நம்ம இன்னும் பாடவே இல்லை. நாங்கள் பாடுறதெல்லாம் கேட்டால் எவ்வளோ பக்தியோடு நாங்கள் பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாட போகிறோம். அதெல்லாம் நீ கேட்டால் நீ மயங்கி போயிடுவே. அதுக்கு முன்னாடியே நீ போயிட்டு வா, பெருமாள் தூங்கின்னு இருக்கார் அப்படின்னு அமுச்சுடாத அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டாள் என்ன சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு. இப்படிலாம் பண்ணக்கூடாது எங்களா. கண்டிப்பாக கிருபையோடு நாங்கள் சொல்கிற சுப்பிரபாதத்தை கேட்டு எங்களை உள்ள விடணும், நீ தான் எங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி, நேய நிலை கதவும் நீக்கு அப்படின்னு இந்த அழகான நிலை கதவு, இவ்வளோ பெரிய மணி கதவு இருக்கேன், அதை நீ நீக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறா. இந்த மாதிரி 8 விதமான பிரார்த்தனைகள். நீ அழகான கோவிலுக்கு காப்பானா இருக்க, நந்தகோபன் உன்னோட சுவாமி, நீ உள்ளே இருக்கிற பெருமாள் மாயன், அப்படிப்பட்ட பெருமாளை நீ காப்பாற்றுற. உனக்கு அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் கிடச்சிருக்கு. நாங்களாம் ரொம்ப சிறுமியர், நாங்களாம் ஆயர், ஞானமே இல்லாதவா, ஆனால் ரொம்ப சின்சியர் தூய்மையோடு வந்திருக்கோம். பெருமாளுக்கு தாசத்துவம் கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். முதல்ல இவனுக்கு நாங்கள் பாட்டு தான் பாட போகிறோம். இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் பாடுற பாட்டெல்லாம். முன்னாடியே எங்களை வர சொல்லியிருக்கார் எப்படின்னு இவ்வளோ தூரம் அந்த கோயில் காப்பானே ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டாள் இவ்வளோ சொல்கிறார். இதிலேருந்து அவளோட ஆவல் பெருமாளோட தரிசனம் இல்லாத திருப்பி போகக்கூடாது அப்படின்ற இருக்கிற ஒரு சின்னமான ஒரு மனோபாவம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கோவிலுக்கு நாமெல்லாம் செல்லணும். கோவிலுக்கு போகிறதுனா ஒரு பெரிய அனுபவம் நமக்கு. அங்கே
பெருமாளை தரிசனம் பண்ணியே தீரணும். அவன் நமக்கு ரொம்ப உபகாரக்கான். அவன் சேர்ந்தவா எல்லாருமே உபகாரக்கா. அவள் எல்லாமே மிக சிறந்தவா. அவள் எல்லாரையும் பார்த்து நம்ம ரொம்ப 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 பாக்கியசாலியாக ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம அந்த கோவிலுக்கே நல்ல சத்சங்கத்தோடு போகணும். இதெல்லாம் ஆண்டாள் பிராட்டி நமக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த கோவில்னு இந்த வடபத்ரசாயி கோவிலில் நினச்சிட்டு ஆண்டாள் பாடினா. ஆனால் இது சாந்தோக்கியத்தில் சொன்ன மாதிரி நம்ம மனசில் இருக்கிற கோவிலுக்கு கூட இதை ரொம்ப அழகாக நம்ம அன்வயம் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, முதலே பார்த்தோம், நந்தகோபன் என்றவர் நமக்கு எல்லா விதமான தடங்களும் போக்குறவர், பெருமாளை காப்பாற்றுறவர். பெருமாளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விரோதி தான், அகங்காரம் மமக்காரம். அதை ரெண்டையும் தள்ளி நமக்கு பெருமாளை தரிசனம் பண்ணி வைக்கிறவர் அப்படின்னா நமக்கு நந்தகோபாலன் வேறு யாரும் இல்லை, ஆச்சாரியன் அப்படின்னு தெரியுது. ஆச்சாரியன் திருவடியில் காலக்ஷேபம் பண்ண நமக்கு இந்த தேகத்துக்கும் ஆத்மாக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சு எக்காலமும் இந்த தேகத்துக்கு சம்மந்தப்பட்டவா அதெல்லாம் நமுது அப்படின்னு, நான் தான் தேகம் அப்படின்னு நமக்கு அந்த புத்தியே இருக்காது. அடுத்ததாக ஸ்வதந்திர ஆத்ம பிரமே அப்படின்னு, நான் தான் ஒரு காரியத்தை பண்ணுறேன், நான் தான் ஒரு அனுபவத்துக்கு காரணமாக இருக்கேன், ஒரு இன்பத் துன்பத்துக்கு காரணமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு காலும் நினைக்க மாட்டோம். ஆச்சாரியன் சொல்கிற காலக்ஷேபத்திலேருந்து நமக்கு வாழ்க்கையில் அனுபவம் ஏற்படப்பட நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. தேன வினா திருணம பின சலதி அப்படின்னு, ஒரு திருணம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நகராது. ஆகையால் பெருமாள் தான் எல்லா காரியத்தையும் பண்ணுறார். பெருமாள் தான் நமக்கு ஞானத்தையும் கொடுக்குறார். ஒன்று அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு ஞானம் வேணுமே. பால் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும், எல்லாருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் யாருக்கு ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்கோ, உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கோ, அவளுக்கு கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி பொதுவாக இன்பமாக இருக்கிற ஒரு பதார்த்தம் கூட பெருமாளோட அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு அதே துன்பமாக மாறி போயிடும். நிஜமான பொருள் என்னன்னா, எல்லாமே அனுகூலம்தான், எல்லாமே இன்பமயம்தான் உள்ள பெருமாள் இருக்கிறதுனால. பட் நமக்கு சிலதெல்லாம் துன்பமாக தெரியுறது, அது பெருமாள் நமக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் நமக்கு வேலை பண்ணுற தகுதி, இன்ப துன்பம் அனுபவிக்கிற தகுதி எதுவுமே நம்மதில்லை, எல்லாமே பெருமாள் நமக்கு கொடுக்குறார். ஆகையால் இவரை நம்ம நல்லா வழிபட்டு சரியான சாஸ்திர ரீதியாக என்னென்ன காரியம் நமக்கு சொல்லியிருக்கோ, ஆக்ஞா கைங்கரியம், என்னென்ன காரியம் நம்ம பெருமாளுக்கு கைங்கரியமாக பண்ணலாமோ, அனுக்ஞா கைங்கரியம், இது எல்லாத்தையும் பெருமாள் மூலகமாக நம்ம பண்ணி முடிச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு தப்பான புத்தியெல்லாம் ஏற்படாமல் நம்ம பெருமாளோட முகோல்லாசம், பாகவதாலோட முகோல்லாசத்தை பார்த்துட்டு பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு நினைவிச்சுட்டு இவரோட அனுகிரகத்தாலேயே இந்த நினைவு நமக்கு நாம் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பெருமாளை பிரார்த்திச்சுக்கணும். இதெல்லாம் நாமளாகவே அடைய முடியாது அப்படின்னு இந்த பாவனையோட அகங்கார மமக்காரத்தை விட்டுட்டு நம்ம பெருமாள் கோவில் போய் சேர்க்கணும். இல்லைன்னா தியானம் பண்ணி உள்ளே இறங்கி பெருமாள் நமக்கு கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு நாம் நினச்சிக்கணும். இந்த மாதிரி ஆச்சாரியன் நந்தகோபாலன் இந்த கோவில் காப்பான் நமக்கு எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணி வைக்கிறவன், பெருமாளோட
கைங்கரியப்பராள், பெருமாளோட பரிச்சரங்கள் சுற்றி இருக்கிறவாள். இவாகிட்ட நம்ம மிக 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 ஆதரவு பிரீத்தியோடு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லா காரியமும் மனசுத்தியோடு பண்ணணும். பெருமாளோட பேர் சொல்கிறச்சே நமக்கு அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன், லீலா விபூதி நித்திய விபூதி நாயக்கன், இப்படி இவரோட பரத்துவமும் அதே சமயத்தில் யசோதை கிட்ட கட்டுப்பட்டு அடி வாங்கின சௌலபியம் சௌஷீல்யம் மாதுரியம் எல்லாம் உள்ளவன் அப்படின்னு அந்த பெருமாள் நமக்கு நினைவரணும். அந்த மனசுத்தி இருக்கணும்னா எல்லா காரியமும் பெருமாள் அனுபவிக்கிறதுக்கே பண்ணணும், ஸ்வயம் பிரயோஜனமாக பண்ணணும். அதே மாதிரி கோவிலுக்கும் ஸ்வயம் பிரயோஜனமாக வேறு எதுவும் வேண்டிண்டு அப்படிலாம் போகாமல் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கே, பெருமாள்கிட்ட தன்னோட கிருதஜதையை செலுத்துறதுக்கே, பெருமாளோட அழகான மந்தஹாசத்தை பார்க்குறதுக்கே, பெருமாளோட பரிச்சாரக்கா இவாளோடலாம் கலந்து பரிமாறி சந்தோஷமாக பெருமாளை பற்றி பேச, பெருமாளோட அனுபவங்கள்லாம் கேட்டு சந்தோஷப்படுறதுக்கே நம்ம கோவிலுக்கு போனோம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு வாரம் நமக்கு ரொம்ப வேண்டியவா அப்படின்னு இந்த கோவிலில் நம்ம சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஆண்டாள் பிராட்டி நமக்கு கோவிலோட மகாத்மியம், கோவில் இருக்கிற அவளோட மகாத்மியம், நம்மளோட ஆக்கிஞ்சன்யம், நமக்கு தர்ஷனம் கிடைக்கிறது, பெருமாளோட அனுகிரகம், அதெல்லாம் பாவனை நமக்கு இந்த பாசுரத்தில் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு முதல்ல கோவிலுக்கு போகிற இது பாசுரம். ஆண்டாள் தன் தோழிமாரோட நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன், நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துழலழப்பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாயே அப்படின்னு 16வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரும் அம்பரமே தண்ணீரே சோரே அரும் எம்பெருமானந்த கோபால எழுந்தீராய், எம்பெருமானந்த கோபால எழுந்தீராய், கொம்பனார்க்கில் கொழுந்தே குலவிளக்கே, கொம்பனார்க்கில் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, உம்பர் கோமானே உறங்காதெழுதேராய், செம்பு களலடி செல்வ பலதேவா, செம்பொற்களலடி செல்வ பலதேவா, உண்மையும் வெம்பவாய், அம்பரமே தண்ணீரே. 17வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பிராட்டி, நந்தகோபாலன், யசோதை, அப்புறம் பெருமாள், நப்பின்னை, பலராமன் எல்லாரையும் எழுப்புறா. இந்த கோவிலுக்குள்ள நம்ம கால் வச்சு ஒவ்வொரு சன்னதியும் போய் சேவிக்கிறச்ச என்னென்ன பாவம் நமக்கு இருக்கணும் அது இந்த பாசுரத்தில் தெரியுது.
அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு நந்தகோபாலா அவரை அம்பரம் தண்ணீர் ஷோர் தான் நமக்கு வஸ்திரம், அப்புறம் தீர்த்தம், அப்புறம் பிரசாதம், இது எல்லாருக்கும் தானம் பண்ணுறவர் இந்த நந்தகோபாலன் அப்படின்னு பாடுறார். கோயிலுக்கு போனால் நமக்கு பெருமாளோட தீர்த்தம், நமக்கு பெருமாள் உடுத்தி களைந்த பீதக வாடை, பெருமாளோட பிரசாதம் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் தானமாக தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த கோவில் நிர்வாகக்க ஆச்சாரியன் நந்தகோபாலன், அவரை நாம் வணங்கணும். அப்புறம் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். யசோதாய் எழுப்புறா. அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா நம்ம குலத்துக்கு விளக்கு. விளக்குன்னா ஞானத்தை கொடுக்குறவள். தன்னோட சீலத்தாலையும் தன்னோட ஞானத்தாலையும் நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறவள் இந்த யசோதா. இப்படிப்பட்ட யசோதை நம்ம கோவிலில் நிறைய பேர் பெருமாளுக்கு விதவிதமாக கைங்கரியம் பண்ணி, பெருமாளை ரட்சணை பண்ணி, அலங்காரம் பண்ணி, நிறைய பெண்மணிகள் இருப்பா. இவாளெல்லாம் பார்த்து நம்ம யசோதா அப்படின்னு நினச்சிட்டு அவளை வணங்கணும். அப்புறம் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்தினாய். பெருமாள் எப்படிப்பட்டவர் சேவிக்கிறார் ஆண்டாள்னா திருவிக்ரம அவதாரத்தை இந்த இடத்துல அனுபவிக்கிறார். அம்பரம் ஆகாசத்தையே நீ பிச்சு மேலே அது ஓங்கி நீ உலகெல்லாம் அளந்தையே, அப்படி பெருமாளோட பரத்துவம், இப்படிப்பட்ட பெருமாள் நீ அப்படின்னு பெருமாளை முதல்ல சேவிக்கிறார். அதுக்கப்புறம் நினைவருது, செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்குலோர் வெம்பாவாய். உறங்காதேப்பா பலதேவா அப்படின்னு பெருமாளோட ரொம்ப மிக மிக பிரியமான ஆதிசேஷன் அந்த பலதேவன், அவரை எழுப்புறார். இவரை நாம் முதல்ல மறந்துட்டோமே அப்படின்னு வருத்தமும் பட்டு ஆண்டாள் பிராட்டி நம்ம கிரமமாக அந்த கோவிலில் நிர்வாகக்கா, கோவிலில் இருக்கிற பரிச்சாரக்கா, கைங்கரிய பராள், அப்புறம் பெருமாள் பக்கத்தில் இருக்கிற பெருமாளோட பரிவாரம் ஆதிசேஷன், இவா எல்லாரையும் முன்கொண்டு பிராட்டியும் முன்கொண்டு அப்புறம் தான் கடைசியில் நம்ம பெருமாள்கிட்ட போய் தரிசனம் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணாதான், இவாளோட சிபாரிஷோடு நம்ம போனாதான் நமக்கு தரிசனம் நல்லா கிட்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தால் காமிக்கிறா. இதோட சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் நம்ம தியானம் பண்ணால் இந்த நந்தகோபாலன், யசோதை, பலராமன், நப்பினை எல்லாம் யார் அப்படின்னு அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பகுதியிலேருந்து நமக்கு எப்படி ஸ்வயம் பிரயோஜனமாக நாம் எல்லா காரியத்தையும் பண்ணணும், கோவிலுக்கு ரொம்ப ஆதரவோட பிரீத்தியோட பெரியவாளோட ஞானிகளோட பக்தாளோட போய் அங்கே ஒவ்வொரு பரிச்சாரக்காலையும் ரொம்ப மரியாதையோட பிரீத்தியோட நடத்தணும் அப்படின்னு புரிஞ்சுட்டோம். அங்கே இருக்கிற சேவிக்கிற கிரமத்தையும் இந்த பாசுரத்தில் புரிஞ்சுட்டோம். இதெல்லாம் ஆண்டாள் பிராட்டி நமக்கு வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அனுகிரகம் பண்ணணும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே அனந்தரங்க மகாதேசிகாய நமः. தன்யோஸ்மி. அடியேன்.